Hey folks, so we have with us yet another client of mine who's graduating after 6 months of journey. This is Vasanti, and she's one of the co-founders at Fionis CrossFit. She's a 47-year-old perimenopausal woman, and she has two grown-up children, and she's here celebrating her graduation. Congratulations, Vasanti. Thank you so much. How does it feel to get here? Um, it's really, I'm really happy actually. So before coming into this, I had many things running in my mind, whether what will be suitable for me. Like dietனா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணணும் இதை ஸ்கிப் பண்ணணும்னு இருக்கும். So diet இது வரைக்கும், to be very frank enough, I've never followed it. So whatever I was consuming and eating, I thought I'm having a healthy plate, healthy meal அப்படின்னு சொல்லிட்டு. But actually it was not. அதனாலதான் I didn't see any results in my strength or body composition. I'll be wondering, even though I'm eating healthy, what is happening to my body? Why is it not responding, or am I going anywhere wrong? That's how I met you, and I was happy to meet you. But while meeting, I didn't think that I'm going to continue with you, or you're going to be my coach. But I was happy for that and taking that step. It's really a icebreaker for me. சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் வசந்தி. ஸோ நம்ம அந்த ஃபியோனஸ் இவெண்ட்ல தான் அந்த ஃபிட்னஸ் ஃபெஸ்ட்ல தான் மீட் பண்ணினோம். Yeah, அண்ட் we met there, but I was following you in at Facebook for a very long time, and I used to admire you how you do your pull-ups, especially. யா ஸோ தட்ஸ் வாட் brought you So, here. யா யூ கேம் வித் அ yes, yes, கோல், எனக்கு correct. எப்படியாச்சும் புல் அப்க்கு ப்ரோக்ரஸ் Thank you so பண்றதுக்கு much. ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. Yeah, yeah, ஸோ that is my goal. லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப் பிஃபோர் யூ ஜாயின் மீ வசந்தி, இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் ஹேபிட்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஸ்பேஸ் மென்டலி அண்ட் இமோஷனலி யூ வேர் இன், ஃபிசிக்கல் ஸ்பேஸ் as well. Okay. See, basically, I'm into fitness for many years in any form, like running or cycling or CrossFit, I used to do. But I didn't have a balanced diet, even though I know that I have to eat proteins, etc., etc., etc. But I was not giving that space and time for myself. So since my kids also are in in schools and college, they're in that stage. So I thought, let me give myself some time. So that's why I came into this journey. So that's like அது மாதிரி தான் வந்து இதுக்குள்ள என்டர் ஆகுனேன் நான். ஸோ அது ஜாயின் பண்றச்ச என்ன என்ன விதமான பிரச்சனைகள் நீங்க நோட் பண்ணீங்க உங்களோட பாடி காம்போசிஷன்ல? யூனோ பிகாஸ் பெரிமெனபாஸ் இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். அந்த டைம்ல டெஃபினட்டா ஸ்டப்பர்ன் வெயிட் கெயின் இருக்கும், ரைட்? அண்ட் ஒரு மிட் செக்ஷன் ஃபேட், எஸ்பெஷலி அரவுண்ட் த மிட் செக்ஷன், Midsection, ரைட்? yeah. அந்த மாதிரி Yeah, even சேலஞ்சஸ். yeah, that was the main challenge for me. For me, basically, my upper body is fine, but my lower body is predominantly completely out of shape. ஸோ நீங்க சொல்ற மாதிரி 2 C sections, அப்ப இருக்கிற அவேர்னஸ் அப்ப அவ்வளவா இல்ல. ஸோ இப்ப இருக்கும்போது ஐ திங்க் தட் எவ்ரி விமன் ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். தெரிஞ்சுக்கிட்டே வந்து நம்ம வந்து செய்யாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ மூமெண்ட் அண்ட் ஃபுட் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எவ்ரி விமன் ஷுட் டேக் தட் ஸ்டெப்னா வாட் ஐ ஃபீல். ஸோ எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருந்தது. மை லோவர் பாடி இஸ் லைக் மிஸ் செக்ஷன் பார்ட் வந்து இட் வாஸ் லைக் ரியலி ஹை ஃபேட், அங்கே நிறைய ஸ்டோர் ஆயிருந்தது. ஸோ ஐ வாண்ட், ஸோ தட்ஸ் வை ஐ ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி. லைக் அது எப்படி வந்து நம்ம இந்த ஷார்ட் கட்ஸ்லாம் யூஸ் பண்ணாம லாங் லாஸ்டிங்கா பண்ணணும். இப்போ பிகாஸ் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாவோ இல்லை ஃபேஸ்புக்கோ எடுத்தோம்னா தே கிவ் சம் லைக் டீ குடிச்சா குறையும், பவுடர் குடிச்சா குறையும். their marketing is going up. I think people are really buying it. ஓ நம்ம இது குடிச்சா குறைஞ்சிரும். இப்பயும் அது நடக்குது. ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் பையிங் தட் பவுடர்ஸ், டீ. பட் அது உண்மையிலுமே நடக்குமா நடக்கலன்னு எனக்கு தெரியாது. பட் ரேதர் தென் கண்மூடித்தனமா வந்து அதை பிலீவ் பண்றதுக்கு நம்ம வந்து ரியலிஸ்டிக்கா ஒரு ஸ்டெப் எடுத்தா இட் வில் பி பெட்டர். தான் வாட் ஐ ஃபீல், அண்ட் தட்ஸ் வாட் ஐ டெல் எவ்ரி விமன் தட் ஈவன் தோ வி டூ ஷாப்பிங் போறோம், சாப்பிட்றோம், அதுக்கெல்லாம் செலவு பண்றோம். பட் வென் இட் கம்ஸ் டு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரொம்ப யோசிப்பாங்க. இவ்வளவு கொடுத்து நம்ம பண்ணணுமா, அவ்வளவு கொடுத்து நம்ம பண்ணணுமா? பட் இதுதான் வந்து பேஸ்.
ஸோ இது ஸ்ட்ராங் ஆக்கிட்டோன்னா மற்றதெல்லாம் வில் கம் அண்ட் ஃபால் இன் பிளேஸ். Fantastic golden nuggets that you have shared, Vasanthi. So நீங்க உங்களோட ஸ்பேஸ் என்னன்னா you are going through perimenopause, you noticed stubborn weight gain. Even though you எஸ். had the awareness, something was missing. அந்த பசில்ல என்னடா மிஸ் பண்றோம், நம்ம நல்லா தானே சாப்பிடுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து இவ்வளோ வருஷமா கிராஸ்ஃபிட் பண்ணிட்டு இருக்கோமே, இல்ல ஒரு சைக்கிளிங்கோ ஏதோ ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பட் ஸ்டில் why is my body struggling to let go of that stubborn weight that has piled on? ஏன் இன்னுமே என்னோட பாடி காம்போசிஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் லைக் ஐ லிஃப்ட்? தட் வாஸ் ஒன் ஆஃப் யுவர் கோல்ஸ். என்னை பார்த்தானா லிஃப்ட் பண்றவங்க மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு அந்த டெஃபினிஷன் ஆர் டோன்டு பாடி எனக்கு இல்லை. எனக்கு வந்து எங்க நான் தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியல, இல்ல ஏதோ ஒன்று தெரிஞ்சுட்டு நான் கன்சிஸ்டண்டா நான் பண்ணல. இதெல்லாம் தான் வேர் யுவர் கொஸ்டின்ஸ் இன் யுவர் மைண்ட். அண்ட் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் நீங்க சொன்னது வசந்தி, I am in the fitness space and somewhere I want to be that role model for the people who are walking into the gym. என்னை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி அவங்களோட ஜேர்னியில் ஃபோக்கஸ் பண்ணணும். and I should be in a position where I am able to transfer this awareness to people around me அப்படின்னு. கரெக்டா வசந்தி? யா கரெக்ட். So that was your trigger to take action, right? So can you tell me now, what do you notice physically after having gone through 6 months of coaching? What changes do you notice? My body composition has changed a lot. I could that also helped me tracking வந்து it's really helped me a lot. ஸோ நம்ம டெய்லி வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு ட்ராக் பண்றதுனால we know ஓகே இங்க நம்ம இருக்கோம், இங்க இருந்து இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி வந்து நம்மளால பார்க்க முடியுது. லைக் அந்த கிராஃப் மாதிரி. ஸோ அந்த கிராஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ. லைக் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து அது இட் ரியலி மேட் மீ திங்க். ஸோ 1 மணி ஆகுனா லஞ்ச் சாப்பிடணும், 8 மணி ஆகுனா டின்னர் சாப்பிடணுங்கிற கான்செப்டை தவிர்த்து ஹங்கர் பேங்ஸை நோட்டீஸ் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது இட் வாஸ் ரியலி குட். ஏன்னா எங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, வை யூ வாண்ட் டு சிட் டில் 2:30, பசிக்கலாமா? நான் ஐ ஹேட் அ மார்னிங் நல்லா சாப்பிட்டேன், ஃப்ரூட்ஸ் எக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால பசிக்கல. பட் ஜென்ரல் கான்செப்ட் இஸ் மணி அடிச்சா சாப்பிடணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். பட் அது நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து இட் ரியலி ஹெல்ப் மீ. ஹங்கர் பேங்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டு சாப்பிட்றது. அண்ட் நம்ம தான் டெய்லி லைக் ட்ராக்கிங் ஸ்டெப்ஸ் ஆல்சோ. நீங்க 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணணும். நம்ம நினைப்போம் காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம அந்த வாட்ச் இல்லாதனால ட்ராக்கர் இல்லாதனால நம்ம நிறைய நடக்கிறோம், நிறைய வீட்டில் எக்ஸசைஸ் பண்றோம், அங்க பண்றோம் இங்க பண்றோம். பட் தட் இஸ் ஆல் நாட் அன் எக்ஸசைஸ். ட்ராக்கிங் பண்ணும்போது தான் அவ்வளோ நேரம் லைக் மார்னிங்ல இருந்து ஈவினிங்ல இருந்து பண்ணாலுமே அது ஒரு 6,000 to 7,000 ஸ்டெப்ஸ் தான் கவர் பண்ண முடியும். அது வந்து பத்தாது ஒரு ஃபேட் லாஸ். இல்லைன்னா நம்ம இருக்கிற செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு அது நிறைய தேவைப்படும். ஸோ தோஸ் ஆர் த ஸ்மால் திங்ஸ் தட் மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஓகே இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி. Fantastic. And you have actually, like I mentioned before, you did not start out with a lot of obesity, like ரொம்ப obese-ஆ இருந்த அந்த மாதிரி இல்லாம, I think you started at like 64-65 kilos, Vasanthi, and right now 54. you're at 60 kilos. 4 kilos lost, but 27 centimeters of your body, right? And most of it has been around your midsection, right? Section. Upper body, midsection, And lower body. arms நல்ல டோன் ஆயிருக்கு, and lower body, your thighs and your hips நல்லாவே டோன் ஆயிருந்தது. So how do you feel now, Vasanthi, after working on Yeah, I yourself? can. Yeah, I feel really good. ஏன்னா like many women they would love to wear many clothes, பட் வந்து அவங்களோட உடம்புனால அவங்க வந்து they'll feel shy, இல்லைன்னா அது போட்டா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும். பட் இப்ப வந்து எனக்கும் அந்த மாதிரி இருந்தது, ஃபீலிங்ஸ்லாம் இருந்தது. லைக் சில ட்ரெஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், இது போட்டா நல்லா இருக்காது. பட் இப்ப எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஓகே நம்ம ஃபிட்டா தான் இருக்கோம், இந்த இந்த காஸ்டியூம் போட்டா நம்மளுக்கு சூட் ஆகுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இட் ஹஸ் given me. So on the body confidence, இல்லையா, so important, on the self image and body confidence, the way you're looking at yourself. And daily நீங்க Facebookல ஒரு beautiful outfit ஓட ஒரு picture போடும்போது, wow, I could really see, the confidence is really coming through, Vasanthi. Kudos to you for staying Thank you. committed to your journey and being consistent, and most importantly,
transferring those learnings into action, consistent action, that was the game changer. So only we focused on your meal plating, helping you eat balanced nourishing foods, because weight loss Yes. should happen from a space of nourishment and not starvation or fasting, right? So Correct. how well nourished did you feel, Vasanti, through the entire course of the journey? Yeah, like it was really good. Like munadi, my meal plating would be same da. Like I would eat rice, sambar or kaigari, but not like protein or extra veggies and the mari. So once you told me like the meal plating should be this way abdina, so the rice வந்து கம்மி, the palm size எடுத்துட்டு then the chicken and then the fiberக்கு ரெண்டு காய்கறி. So ரெண்டு காய்கறி சமைக்க முடியாத டைம்ல லைக் ஸ்டாண்டர்ட் மெனுவா கெப்ட் கேரட் ஆர் குக்கும்பர். ஸோ தட் இஸ் அஸ் ஸ்டாண்டர்ட் மெனு. ஸோ அது நல்லா ஃபில்லிங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நைட்டோ இல்ல நெக்ஸ்ட் டைமோ வந்து பசிக்கிறது இல்ல, அவ்வளவா சீக்கிரமா பசிக்கிறது இல்ல. ஸோ Yeah, and the snacking and the cravings எல்லாம் were challenge during the initial part of the journey. So what do you notice now as changes or shifts in your snacking and craving, Vasanti? யா தட் ஹஸ் ரெடியூஸ்ட். லைக் நல்லா குறைஞ்சிருக்கு. அதான் சொன்னேன்ல, அந்த செகண்ட் மீல் வந்து ஹெவியா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அவ்வளவா பசி இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் கரெக்டா சாப்பிடணும், அந்த பாடிக்கு நம்ம வெயிட்டுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால கிரேவிங்ஸ் அவ்வளவா ரொம்ப இல்ல. பட் அப்படியே இருந்தாலும் லைக் முன்னாடி வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒரு டேக்கிங் அ ஸ்வீட்டோ இல்ல ஒரு எனிதிங் அப்படின்னா அங்க லைக் அன்லிமிட்டடா ஒரு லிமிட் கிடையாது. ஒரு 3 4 5 அந்த மாதிரி சாப்பிடுவோம். அதுக்கு பதிலா ஐ டேக் ஒன் பீஸ். அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா சாப்பிடுறோம். ஸோ அந்த கில்ட்டும் இருக்காது, ஓகே ஒரு சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். இட்ஸ் நாட் தட் வி ஹாவ் டு அவாய்ட் அந்த ஒரு ஸ்வீட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஒரு பஃபே போனா 10 ஸ்வீட்டையும் நம்மளால சாப்பிட முடியாது. சும்மா பிளேட்ல எடுத்து வச்சுட்டு தான் வேஸ்ட் தான் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒரு ஸ்வீட் ஐ சூஸ் அண்ட் ஐ ஈட் So the இன் ரைட் mindful eating, குவான்டிட்டி. yeah, mindful eating and intuitive eating were really very helpful. Yeah, and I remember, Vasanti, correct me if I'm wrong. I think early part of our journey, உங்களுக்கு you mentioned மைசூர் பாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் ஒரு ஆமா. வாட்டி மைசூர் பாக் சாப்பிடும்போது ஒரு குவார்ட்டருக்கு மேல யூ குட் நாட் ஈட். யூ சென்ட் மீ a மெசேஜ், பாதிக்கு மேல என்னால சாப்பிட முடியல, ரொம்ப திகட்டிடுச்சு அந்த மைசூர் பாக் அப்படின்னு. ரைட்? ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இந்த மாதிரி நடந்தது இல்லையா? ஸோ how do you think the skills helped you navigate those festivals? தட்ஸ் வாட் லைக் நீங்க சொன்ன மாதிரி அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ நம்ம இவ்வளவு எஃபர்ட் போடுறோம், ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஈட்டிங் பேட்டர்னும் இருக்கணும். எது வேணாலும் சாப்பிடலாம், இல்ல இது ஒரு நாள் தானே அந்த அந்த மாதிரி இல்லாம ஐ டென்ட் சே தட் ஐ டினே தட் ஐ டிடன்ட் ஹேவ், பட் ஐ ஹேட் ஒன் பீஸ் அண்ட் ஐ பேலன்ஸ்ட் இட் வித் அதர் மீல்ஸ். ஸோ அன்னைக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட்டோம்னா அந்த அது எப்படி வந்து நெக்ஸ்ட் டே பேலன்ஸ் பண்ணணுங்கிற ட்ரிக்கை வந்து ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் யூ. ஸோ முன்னாடிலாம் வந்து முத நாள் நல்லா சாப்பிடுவேன், அடுத்த நாள் நல்லா சாப்பிடுவேன், வர்ற வாரம் ஃபுல்லா நல்லா சாப்பிடுவோம். அப்படி இல்லாம முத நாள் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் வந்து அது எப்படி பேலன்ஸ் பண்ணுங்கிற டிப்ஸ் வந்து தட் ரியலி ஹெல்ப் மீ அ லாட். ஸோ தட் தேங்க்ஸ் டு யூ. அது எப்படி நீங்க பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது வந்து இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. Thank you for sharing that, Vasanti. So, important way is to learn how to navigate festivals or festivals like எப்படி சாப்பிடுறது to in a way where it doesn't derail you from your goals, but instead it continues to build on the momentum week on week. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டீங்க, right? Another important thing, more than 90% of my women are vegetarians, Vasanti. So, when you're building a vegetarian meal also, did you feel confident about your protein sources? எஸ், யா, டெஃபினெட்லி. இட்ஸ் நாட் தட் லைக் ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது வீட்ல விசேஷம் வந்தேன்னா தட் டைம் வி கேன் நாட் சே லைக் நான் வந்து சிக்கன் தான் சாப்பிடுவேன், எக் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கும்போது அன்னைக்கு சாமி கும்பிடும் போது நம்ம இதுதான் சாப்பிடணும் அப்படிங்கும்போது வெஜ்ஜீஸ்லயும் லைக் ஆஸ் யூ செட் அதுலயும் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இருக்கு. அதே மாதிரி யூ யூ மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் நிறைய மித்ஸ். லைக் ஃபார் பருப்புனா நிறைய ப்ரோட்டீன் இருக்கும், கடலைனா நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து லைக் கார்ப்ஸ்னா வந்து ரைஸ் மட்டும் தான் கார்ப்ஸ்ன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா
even veggies has some carbs. That and all you made me identify how to choose the plate. ஸோ கார்ப்ஸ் எடுக்கும்போது என்ன டைப் ஆஃப் வெஜ்ஜிஸ் சாப்பிட்டா இன்னும் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச்சா இருக்கும். அந்த டைம்ல கார்ப்ஸ் இன்னொரு கார்ப் டைப் ஆஃப் வெஜ்ஜிஸ் எடுக்கும்போது அதை எப்படி கம்மி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு வாழைக்காலாம் சாப்பிடும்போது அவாய்ட் பண்ண வேண்டாம், பட் அதை எப்படி வந்து குவான்டிட்டி வைஸா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி மீல் பிளேட்டிங் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார். Super. So, movement consistency, meal plating, we worked on your nutrition. Most importantly, உங்களோட strength training journey, Vasanthi. You said, உங்களோட pull-ups ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு எப்படியாவது அந்த மாதிரி I want to do அப்படின்னு சொல்லிட்டு. So, we set a plan. So, from working on your nutrition and, of course, supporting your recovery with better sleep, better stress management, what did you notice in terms of strength gains? Where did you start? Where are you today, Vasanthi? பிஃபோர் ஐ ஒரு ஹெவி இது லிஃப்ட் பண்ண சொன்னா ரொம்ப திங்க் பண்ணுவேன், ட்ரை கூட பண்ண மாட்டேன். ஐ வில் என்னோட மைண்ட்ல நானே நினைச்சுக்குவேன், ஓகே இந்த 10 kg னா 10 kg போதும், அது ஏதாச்சும் லிஃப்ட் பண்ணி ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கே வந்து ஓகே இப்ப நம்ம தான் நல்லா சாப்பிடுறோம், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடுறோம், வை டோன்ட் வி ட்ரைன்னு சொல்லி அந்த 12.5 பண்ணும்போது, ஓ 12.5 அது இன்னமும் 10ஓட இன்னும் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வெளியில காமிக்காட்டி அந்த உள்ளுக்குள்ள அந்த குட்டி ஹாப்பினஸ் இருக்கும். அதோட வந்து ட்ரெயினரே வந்து 12.5 பண்ணுங்க, இல்ல இல்ல ஐ வில் டூ வித் 15 அப்படின்னு சொல்லிட்டு 15 லிஃப்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து அந்த மீல் பிளேட்டிங் அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி அதெல்லாம் வந்து அந்த டிப்ஸ் யூ ஷேர் டு மீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இட் வாஸ் ரியலி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அவன் என்னாலையும் வந்து இதுல இருந்து இதுல கிராஜுவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தட் இட்ஸ் ஜஸ்ட் த மைண்ட் செட் தான் தட் வி நீட் டு பிரேக் இட் அண்ட் வி ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு ஐ லேர்ன் தட் டெக்னிக் ஆல்சோ. Fantastic. So, getting outside your limiting beliefs and self-doubts and also banking on your skills. இப்ப நல்லா தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், why not push in the gym and let's see what happens அப்படின்ற அந்த ஒரு curious mindset ஓட you went in. Now, please share the numbers for everyone, Vasanthi. Where did you start with each of the exercises? Where are you today? So, for example, let's start with deadlift. ஓகே டெட் லிஃப்ட் வந்து லைக் முன்னாடியும் தட் இது இந்த சி செக்ஷன்னால நான் ரொம்ப லிஃப்ட் பண்றதுக்கே யோசிப்பேன். 650 60 அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். பட் நவ் ஐ எம் ஏபிள் டு லிஃப்ட் 70. அதே மாதிரி தான் ஸ்குவாட்ஸ் வந்து பிஃபோர் ஐ யூஸ் டு டூ 40. இப்போ ஐ எம் கோயிங் அப் டு 50 55 அந்த ரேஞ்சுக்கு ஐ எம் டூயிங் இட். தென் Rose. ரோஸ் வந்து அதான் 10 தான் எடுப்பேன். இப்போ ஐ எம் ஏபிள் டு டூ 15 kgs. Fantastic. ஸோ எல்லா அண்ட் புல்அப்ஸ் ஆல்சோ லைக் என்னால மேல போய் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியுது. ஸோ எல்லாருமே அது சொன்னாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ண முடிஞ்சதுன்னா வெரி சூன் யூ வில் கெட் யுவர் புல்அப்ஸ் இஃப் யூ கீப் ஆன் ப்ராக்டிசிங். ஸோ நவ் ஐம் ஸ்டில் ப்ராக்டிசிங் அண்ட் வெரி சூன் ஐ வில் டூ ஒன் புல்அப்ஸ் அண்ட் ஐ வில் டேக் I'll யூ be வித் the தட். happiest. I'll be the happiest cheering and rooting for you, Vasanthi. I know where you started. Literally, நம்ம dead hangல start பண்ணினோம். ஆமா ரைட்? அது 1-2 seconds கூட ஹோல்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ வந்து you are able to hold up on top, and we also worked on certain regressions that will help you with your pull-up, like the bent over rows, lat ரோஸ் pull-up, then the inverted rows, இதெல்லாம் ஒர்க் adding on to your பண்ணி pull-up. And push-ups and bench பத்தி சொல்லுங்க Vasanthi, how you have improved. push-ups is usually I do 6, but if I'm able to do 10. பெஞ்ச் Wow. ப்ளஸ் வந்து லைக் ஓகே அது முன்னாடி இருந்தே அது கொஞ்சம் கம்மியா தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இன்னும் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால ஃப்ரம் 25 ஸ்கேல்ட் அப் டு 28. 30 I Brilliant. will try very soon. Super, super. So having a leaner body composition really helps you with body weight exercises. Like your Yeah. pull-ups, you will notice you will get there sooner. Your push-ups, you've literally added 4 more reps. That tells you that you're holding on to a leaner body composition while building muscle. So muscle gives you that strength, right? So very happy to see your strength progress. What Thank else would you. you like to add? Most importantly, in terms of relationship with food, Vasanthi. என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, ஒரு டயட் பிளான் கொடுப்பீங்களா? உங்களோட லிஸ்ட் ஆஃப் என்னெல்லாம் திங்ஸ் டு அவாய்டுன்னு இருக்குமா உங்ககிட்ட?
என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. அண்ட் வந்து ரிஜிடா இருக்கணுமா. இப்போ வந்து ஏதோ ஒரு வெளியில போறோம் டிராவல், another திங், டிராவல் வெக்கேஷன், இதெல்லாமும் வந்து happened during our journey, 6 month journey. So can you share a little bit to help give that hope and confidence to women that this is not like a diet plan or a workout plan? ஓகே, தட் ஐ ஹவ் டு டெல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்டது வந்து ஐ லைக் காஃபி. ஸோ காஃபி வித் சுகர். ஸோ ஐ ஆஸ்ட் யூ தட் கொஸ்டின். நான் வந்து ஒரு காஃபி குடிப்பேன், ஆனால் நான் சுகர் போட்டால் தான் காஃபி குடிப்பேன். ஸோ யூ செட் தட் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் சுகர் போடுறதுனால உங்களோட கேலரிஸோ இல்லை உங்களோட ஃபேட்டோ வந்து ஜாஸ்தி ஆக போகிறது கிடையாது அப்படின்னு. ஸோ அதில் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா நான் வந்து அந்த காஃபி குடிக்கிறத வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலை. ஸ்டில் ஐ எம் ட்ரிங்கிங் தட். பட் மற்ற ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு, மற்ற எக்ஸ்ட்ரா கேலரிஸ் ஆஃப் சுகரி ஐட்டம்ஸ்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது. ஆடட் இது வந்து பண்ண மாட்டேன். பட் எனக்கு பிடிச்ச அந்த காஃபியை ஸ்டில் ஐ எம் ட்ரிங்கிங் இட் வித் சுகர் தான், நாட் வித்தவுட் சுகர். தென் ஃபுட்டு வந்து நாட் எனி மேஜர் சேஞ்சஸ் யூ ஹவ் மேட் இட். அண்ட் நோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ தட் ஆல்சோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. எனக்கு நிறைய பேர் வந்து ஓட்ஸ் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, இதுக்கு இது சாப்பிடுங்க, அந்த மாதிரி எந்த இதுவும் கொடுக்கல நீங்க. ஸோ தட் ஆல்சோ வாஸ் லைக், என்ன நம்ம வீட்டில் சமைக்கிறோமோ அதை வந்து எப்படி நியூட்ரிஷியஸா சாப்பிடணும், எப்படி வந்து அதுலயே அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து நம்மளோட டயட் வந்து போடுறோம் மாத்துறோங்கிறது தான் இது. சின்ன சின்ன சேஞ்சஸ், நாட் வெரி மேஜர் சேஞ்ச். ஸோ இதுக்காக நான் வந்து இந்த டயட்டுக்காக போய் ஸ்பெஷல் பர்ச்சேசஸோ இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் வந்து ஃபைபர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிப்பேன். அதுவுமே வந்து நான் கஷ்டப்படல. குக்கும்பர் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கும், கேரட் வெரி ஈஸிலி அவைலபிள். அதை ஜஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்டுப்போம். மற்றபடி டெய்லி சமைக்கிற ஃபுட்டு தான். முட்டை கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். சிக்கன் ஈஸியா கிடைக்க போகுது, ஃபிஷ் ஈஸியா கிடைக்க போகுது. ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து நான் இதுக்காக கஷ்டப்பட்டு எந்த டயட் பிளானும் நான் பண்ணல. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது வரைக்கும் நான் டயட் எல்லாம் எதுவுமே இருந்ததே கிடையாது, எனக்கு அது சூட்டவும் ஆகாது. ஸோ ஸ்ரீவித்யா ஹெல்ப் மீ அ லாட் இன் தட். ஸோ பெரிய மேஜர் சேஞ்சஸ் தான் பண்ணாம நான் என்ன சாப்பிட்றேனோ அதுக்குள்ளேயே யூ டிட் இட். ஸோ எல்லாருமே வந்து பயப்படாம டயட்டு அது இதுன்னு பார்க்காம வாட் டயட் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா கார்ப்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணா ஐ திங்க் லாங் லாஸ்டிங்ல நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. கட்டாயமா ஒரு ஒரு 2 மாசம் 3 மாசம் ரைஸ் சாப்பிடாம இருக்கும். இப்போ 4வது மாசம் வந்து அதிகமா தான் சாப்பிடுவேன் ஒழிய அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அவாய்ட் பண்ணா கட்டாயமா எனக்கு தெரிஞ்சு யூ வில் கெட் ஆல் மேஜர் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் பாடி. ஏதோ ஒரு டைப் ஆஃப் டிஃபிஷியன்சி இருக்கும், இப்ப தெரியாது, ஃபியூச்சர்ல கட்டாயமா வரும். I've seen many people saying that நான் இதை அவாய்ட் பண்ணேன், அது அவாய்ட் பண்ணேன், அந்த டயட் இருந்தேன், இந்த டயட் இருந்தேன், and then the next day or after a few months they'll say that I have this deficiency, that deficiency. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தாட் ஐ டோல் ஸ்ரீவித்யா தட் எனக்கு இந்த மாதிரி கிராஷ் டயட்டோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் டு டூ அ சஸ்டைனபிள் ஹெல்தி லிவிங் இன் அ லாங் ரன். இட்ஸ் நாட் லைக் ஃபார் ஷார்ட் டூரேஷன். Thank you for sharing that, Vasanthi. Definitely very useful. And முக்கியமா travel, இந்த மாதிரி வெக்கேஷன் இந்த மாதிரி போறதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இருக்கு, கட்டாயமா இருக்கு. சரி, எங்க டிராவல் பண்ணாலும் நம்ம சாப்பிடுற எல்லா ஃபுட்டும் இருக்கும். நம்ம எப்படி சூஸ் பண்ணி சாப்பிடுறோமோ அது அது தகுந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலும். ஸோ ஒன்ஸ் யூ கெட் இன் டு திஸ் யூ கேன் டூ இட். ஸோ எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்கணும் வசந்தி. பிகாஸ் நம்ம வந்து when we go through perimenopause, இது வந்து நாட் ஜஸ்ட் physical change or biological change கிடையாது, ரைட்? இட்ஸ் மோர் டு டூ வித் மென்டல் அண்ட் இமோஷனல் சேஞ்சஸ் ஆல்சோ. ஸோ என்னை மீட் பண்ணும்போது வாட் கைண்ட் ஆஃப் மென்டல் ஆர் இமோஷனல் challenges relating to how your body was, what your body was going through, என்ன மாதிரி ஒரு challenges இருந்தது உங்க மைண்ட்ல? like you were very confused, feeling stuck, என்னடா இது நம்ம எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் சேஞ்ச் இல்லை, இந்த மாதிரி what other challenges did you face mentally and emotionally? Yeah, as like we met, to be precise, in a fitness fest.
ஸோ அப்ப வந்து அந்த காஸ்டியூமே வந்து கோட் அண்ட் சூட். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடியே லைக் ஐ வாஸ் ஃபீலிங் ஐ நெவர் ஓன் லைக் தட். ஐயோ இது சூட் ஆகுமா, கீழே வந்து லோவர் பாடி வேற எப்படி இருக்கே, ஒரு ஒரு நாட் கான்ஃபிடென்ட்டா போடல, பட் ஓகே போட்டுட்டு போவோம் அப்படிதான் போட்டோம். அங்க வர்ற லைக் ஜஸ்ட் லைக் யூ மெனி விமென் கேம், எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஃபீல்ட்ல வந்து பெரிய பெரிய ஆளா இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒன்னொன்னு சொல்லும் போது ஐ ஆல்சோ காட் இன்ஸ்பயர்ட். ஸோ இந்த மைண்ட்ல வந்து அது பின்னாடி ஓடிட்டே தான் இருந்தது. லைக் மெனபாஸ்ல வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்குமோ, நிறைய பேர் அது வந்து சொல்ல மாட்டாங்க வெளியில, அவங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க. ஸோ நானும் உங்க கூட ஷேர் பண்ணும்போது தான் வந்து எனக்கு ஒரு ஐடியாவே கிடைச்சிச்சு. ஓகே இந்த மாதிரி ஒரு கோச்சிங் இருந்ததுன்னா, இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா நம்ம முன்னாடியே இன்னும் ஹெட் ஆஃப் தட் நம்ம பண்ணிருக்கலாம். பட் இட்ஸ் நாட் டூ லேட். அட்லீஸ்ட் இப்ப தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஃபார் தட். So, இப்போ now having gone through 6 months of your journey and really transforming yourself, ஒரு 64 kgsல ரொம்ப வருஷமா you were stuck. அதை பிரேக் யா பண்றது எப்படின்னே தெரியாம இருந்தது. இப்போ now not just 4 kgs of loss, but you've literally shrank to a smaller size, looking more toned, strong, ஒரு athletic build வந்திருக்கு. Now how do you feel about yourself, Vasanthi? யா லைக் ஐம் ஹாப்பி தட் அந்த அந்த 64ல இருந்து உடைச்சு 60க்கு என்னாலையும் வர முடிஞ்சது. அதுவும் எந்த சாக்ரிஃபைஸும் பெருசா பண்ணாம வர முடிஞ்சது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அது நான் மட்டும் தனியா இருந்து என்னால பண்ணிருக்க முடியாது. சும்மா நிறைய ரீல்ஸ், அது இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னா மல்டிபிள் திங்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எது செட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி பண்ணாம ஒரு ஃபோக்கஸ்டா எனக்கு என்ன சூட் ஆகுங்கிற ஒரு பிளானை வந்து நீங்க சொன்னதுனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். இல்லைன்னா திருப்பி திருப்பி அதே தான் ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போயிட்டே இருந்தது. ஸோ தட் ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ டுக் திஸ் டிசிஷன் ஃபைனலி. Thank you for sharing that, Vasanthi. So, important thing I want to get your feedback on your coaching experience. How did ஓகே. it feel to have a coach on your side, hand holding you, guiding you, giving you that personalized, support, and of course, accountability? How did it feel to have a coach? Yeah, having a coach, it help that only because of the coach only I am able to transform in it. இல்லைன்னா நானே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல எனக்கு எது சூட் ஆகுமே தெரியாம அப்படியே ஐ வுட் ஹவ் பீன் ஸ்டக் இன் தட் 64. அதுல இருந்து நான் எப்படியாச்சும் என்னால வர முடியுமா, வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ தாட் ஓகே ஸ்ரீவித்யா வுட் ஹெல்ப் மீ இன் தட். அண்ட் ரேதர் தேன் அ கோச் ஐ ரியலி ஃபீல் தட் லைக் எப்படி சொல்றது, ஐ வில் கால் யூ ஸ்ரீ ஸ்ரீ. நான் கூட நம்ம பாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல எல்லாம் கூப்பிடுறோமே, அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க போறாங்க. ரியலி அ ஃப்ரெண்ட்லி அண்ட் சிஸ்டர்லி பர்சன். லைக் லைக் அவங்களோட கோச்ல இருந்து வெளியில வந்து எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்றது, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸா இருந்தாலும் தட் ரியலி மேட் மீ ஃபீல் ரியலி குட் இன்சைட். ஏன்னா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் அவ்வளவா. லைக் நான் அவ்வளவா எல்லாத்துட்டையும் பேச மாட்டேன். பட் அந்த இதெல்லாம் வந்து இல்லாம யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். எவ்ரி டைம் யூ ஆஸ்க் மீ லைக் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஈவன் இஃப் யூ டிராவலிங், யூ மேட் மீ அஷ்யூர்ட் தட் நான் டிராவல் பண்றேன் பட் கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க, ஐ வுட் ஹெல்ப் யூ அவுட். அந்த அக்கௌண்டபிலிட்டிலாம் வந்து இட் வாஸ் ரியலி கிரேட். உங்களுக்கு ஈவன் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய கஷ்டங்கள் வரும்போதுமே யூ stood by me and made me do that. So hats off to you for giving Thank me you. this opportunity also. Thank you so much. It's mutual, Vasanthi. You were there showing up, and I was more motivated seeing the way you were so committed in your journey, right? So it's very mutual, and it's kudos to your consistent efforts that you were able to unlock this transformation. I was merely there showing you the way, guiding you about how it is done, but it was all your work, Vasanthi. So I am incredibly proud of your transformation. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, எல்லாரும் கேட்கறது, ப்ரோக்ராம்ல பண்ணும்போது நான் இவ்வளோ லூஸ் பண்ணினேன், நான் இது பண்ணினேன், அது பண்ணினேன் எல்லாம் பேசுவாங்க. ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் யோர் செல்ஃப் நவ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் த ப்ரோக்ராம் அண்ட் பீயிங் ஆன் யோர் ஓன்? ஸோ நீங்க கத்து கொடுத்தத நான் இனிமேதான் வந்து எனக்கு டஃபஸ்ட் பாயிண்ட் அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துக்கணும்.
so that I can in the future I can tell that ஸ்ரீவித்யா எனக்கு கோச் பண்ணது வந்து ரைட் பாத்ல நான் போயிட்டு இருக்கேன். நீங்க இனி ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் you should feel proud and I should also feel proud saying that I'm following your steps. நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற accountability and more pressure is now on me. So I think But okay, நான் வந்து அது let me put it this way, Vasanthi. Sorry to interrupt. உங்களுக்கு எல்லா விதமான டூல்ஸும் இருக்கு, அந்த ஆமா. ட்ராக்கரும் இருக்கு. Yeah. பாதி நாள் நான் செக் பண்றேனோ இல்லையோ, you were continuously tracking on that sheet. Literally, that was your anchor. So, Yes, இப்போ yes. நான் இல்லைன்னா கூட, do you have doubts on your ability to do those habits? No, no, I don't have. நான் இப்ப அதான் உங்கள்ட்டே சொல்ல வந்தேன். So, I have to நான் அது உங்கள்ட்ட இருந்து சுட்டு அந்த ட்ராக்கரை வந்து நான் இனிமே ஃபாலோ பண்ண போறேன். ஸோ ஐ வில் கீப் அ நோட் ஆஃப் இட். ஸோ மேபி உங்ககிட்ட ஒரு 6 months, இன்னும் ஒரு 6 months கழிச்சு ஐ வில் ஷேர் இட் டு யூ. ஸோ தென் யூ வில் Yeah, நோ absolutely. ஸோ வெதர் ஷி ஹஸ் டூயிங் இட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி அப்பதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் யூ வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இந்த அவ்வளவுதான் அந்த 6 months ஜேர்னி அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் அ 6 month ஜேர்னி. இட் இஸ் கோயிங் டு பி மை ஹெல்தி லைஃப் ஸ்டைல் த்ரூ அவுட் மை லைஃப். ஸோ Exactly. எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவுதான் 6 months கோல்ஸ்னா முடிஞ்சிருச்சு, அது கிடையாது. The goal is it keeps on going on and on. So my main goal is to I have to be healthy by keeping myself fit. எனக்கு எந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்குள்ள என்டர் பண்ண வேண்டாம், மெடிசன்ஸ் கட்டாயமா சாப்பிட வேண்டாம். ஸோ தட் இஸ் மை கோல். ஸோ அதுக்கு நான் வந்து ஐ வில் டெஃபினெட்லி ஃபாலோ திஸ். Fantastic, Vasanthi. Exactly my point also. The 6 months, it's a stepping stone towards the rest of your journey. My responsibility as a coach is to equip you with all the skill sets and the habits, set you into a path of sustainable routine that you can keep going for the rest of your life. So, do you feel confident right now to be able to Yeah. stick to this routine? Yeah, I am confident that I will be doing it in the safe way. Absolutely. அவ்வளவுதான். So then, see, நான் வந்து, I'm still in touch with my client whom I coached 8+ years ago, Vasanthi. She is still maintaining her body composition. So the amazing part about these skill sets is இது வந்து தயிர் வடை மாதிரி ஊறி ஊறி வருஷத்துக்கு வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே தான் போகுமே தவிர இது வந்து குறையாது the impact. So brilliant work, and I am very happy to celebrate your journey and our journey together and the progress. Parting words for the women who are watching us, Vasanthi. What would you like to say based on what you went on through your journey? What would you tell the women about if they are hesitating to invest in themselves? That's what I say. Like women spend money on like for everything. இது எடுத்துக்கிட்டாலும் like for clothes, jewelries, இல்ல வெளியில ஷாப்பிங் போனாலும் சரி, ஃபுட் எவ்ரிதிங். அதே மாதிரி இந்த ஹெல்த்துக்கும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து அவங்க ஒரு ப்ரியாரிட்டியா எடுத்துக்கணும். அது எல்லாருமே எடுத்துக்கணும். அந்த இதுல இருந்து வெளியில வரணும். அண்ட் இப்ப அவங்களுக்கு ஃபேமிலியில சப்போர்ட் இல்லைன்னா தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப இருக்கிறதுல வந்து ஐ திங்க் 80% ஆஃப் த பீப்புள் வில் சப்போர்ட். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹோல் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் தம். அப்படியே சப்போர்ட் பண்ணலைன்னா கூட தே ஹேவ் டு என்ஷூர் தட் அவங்க புரிய வச்சு சொல்லணும், இதுதான் வந்து ப்ரையாரிட்டி, எனக்கு நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துக்கணும். ஸோ மீ டைம் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி விமன் இன் த லைஃப். Thank you, Vasanthi. Congratulations once again, and we'll be in touch. Like I always tell all my women, whoever is like a client and who comes under the 8th element umbrella, they never leave. Okay, so this is like a lifelong relationship that we have built, and please feel free to get in touch with me, share with me your updates about how you're doing. I would love Yeah, to sure. know that. And at any point, any challenges, you can always reach out to me, Vasanthi. Okay, Yeah, take yes, care, sure. and thank you so much. Thank you so much.